அன்பான சாய் பக்தரே, நீ எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் எதுவும் சரியாக போகலைன்னு உனக்கு தோணுதா? நீ மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறன்னு உன் மனசு கேட்குதா? ஒரு நிமிஷம் இந்த பதிவை கேளு. இது உனக்காக வந்த ஒரு தகவல். நீ இப்போ கேட்க போகிற இந்த வார்த்தை உன் வாழ்க்கையே மாற்றக்கூடும். சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ தோற்று போக நான் விட மாட்டேன். நீ இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் நீ தனியாக இல்லை. அன்பான சாய் பக்தரே, நீ இப்போ ஒரு கேள்வி கேட்குற, எதுக்குன்னு தெரியாமல் இந்த கஷ்டம் என்னை மட்டும் துரத்துதுன்னு. உண்மை சொல்லணும்னா இந்த கேள்வி கேட்டதுக்கே நீ பலமானவன். ஆனால் ஒரு உண்மை இருக்குது, கஷ்டம் யாரையும் தண்டிக்க வராது, அது மாற்ற வருது. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன்னை சோதிக்கிறதில்ல, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உனக்கே காட்டுறேன். நீ இப்போ அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியும் உன்னை உடைக்கலை, உன்னை உருவாக்குது. ஒரு விதம் மண்ணுக்குள்ளே புதைக்கப்படும் போது அது முடிஞ்சது மாதிரி தெரியும், ஆனால் அதுதான் ஆரம்பம். அதே மாதிரி நீ இப்போ இருக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லை, இது ஒரு புதிய ஆரம்பம். சில நேரம் வாழ்க்கை நம்மளை கீழே தள்ளும், ஏன்னா நம்ம இன்னும் உயரத்துக்கு போகணும். இப்போது நீ சந்திக்கிற கஷ்டம் நாளைக்கு உன்னை ஸ்ட்ராங்காக மாற்றும். அதனால் ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்காத, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்னு கேளு. அப்போ தான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அன்பான சாய் பக்தரே, சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குது, ஆனால் அது ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரியாது. அது சாதாரணமான விஷயம் இல்லை, அது சாய்பாபா உன்னோட இருக்கிற ஒரு செய்கை. நீ கவனித்து பார்த்தியா? காரணமே இல்லாமல் மனசு திடீர்னு அமைதியாகிடும். எதுவும் சரியாக இல்லாத நேரத்திலும் ஒரு சிறிய நம்பிக்கை உள்ளுக்குள்ளே தோணும். யாரும் உதவ மாட்டாங்கன்னு நினச்ச நேரத்தில் திடீர்னு சரியான உதவி கிடைக்கும். இது எல்லாமே கோஇன்சிடென்ஸ் இல்லை, இது சாய்பாபா உனக்கு வழி நடத்துகிற அறிகுறிகள். சில நேரம் நீ முடிவு பண்ண போகிற நேரத்தில் உனக்கு உள்ள ஒரு குரல் வரும், அது சரியா தவறான்னு. அது உன் மனசு மட்டும் இல்லை, அது சாய்பாபா உன்னை காப்பாற்றுற வழி. நீ கவனிச்சிருக்கியா? சில பிரச்சனைகள் வந்தாலும் அது ரொம்ப மோசமாக போக விடாமல் சில விஷயங்கள் தடுத்துரும். அதுவும் ஒரு சைகை தான். நான் உன்னை விட்டுடலை, நான் உன்னோடு இருக்கேன்னு அவர் சொல்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ இந்த அறிகுறிகளை கவனிக்கணும், நம்பணும். நம்பிக்கை இல்லைன்னா எந்த அறிகுறிகள் வந்தாலும் பயனில்லை. அதனால் நடக்கிற ஒவ்வொரு நல்ல மாற்றத்தையும் நீ தவற விடாத. அதை சாய்பாபா உன்னோட பேசுகிற வழி. அன்பான சாய் பக்தர், நீ இப்போ இருக்கிற இந்த நிலை இது எப்போ முடியும்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். சில நேரம் இது வாழ்க்கையே இப்படி தானே போகும்னு கூட நினைப்ப. ஆனால் ஒரு உண்மை இருக்குது, ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. மழை எவ்வளோ நேரம் பெஞ்சாலும் ஒரு நேரத்தில் நீ நின்று தான் ஆகணும். அதே மாதிரி தான் நீ இப்போ சந்திக்கிற கஷ்டமும் இது நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும். சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நேரம் வந்தால் நான் உன் வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் மாற்றிடுவேன். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத வழியில் கதவு திறக்கும். அந்த ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றிடும். நீ ஏன் நம்ப மாட்ட? இவ்வளவு நாள் நான் ஏன் கவலைப்பட்டேன்னு நினச்சி பார்ப்பேன். இப்போ நீ ஃபீல் பண்ணுற வழி அந்த நாளோட பவராக மாறும். நீ இப்போ கஷ்டப்பட்டதை நினச்சி ஒரு நாள் நீயே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவ. ஆனால் அந்த நாளை பார்க்க நீ இன்னும் கொஞ்சம் தாங்கணும். இப்போது கிவ் அப் பண்ணிடாத. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ ஒரு படி மேலே வா, நான் 10 படி வர வைப்பேன். அதனால் நீ இப்போது விழுந்திருந்தாலும் மீண்டும் எழுந்து நில்லு. உன் கஷ்டம் முடியும் நேரம் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. நம்பிக்கையோடு இரு, அதிசயம் நடக்க போகுது. அன்பான சாய் பக்தரே, இப்போ வர நீ பல விஷயங்கள் கேட்ட, ஆனால் இப்போது நீ கேட்க போகிற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையே மாற்றக்கூடுது. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. இது சாதாரண வார்த்தை இல்லை, அது உன் வாழ்க்கைக்கான திறவுகோல். நீ எல்லாத்தையும் இழந்த மாதிரி தோணும், அந்த நேரத்துலையும் நம்பிக்கையை மட்டும் விடாத. ஏன்னா நம்பிக்கை இருந்தால் வழி கண்டிப்பாக கிடைக்கும். சில நேரம் வாழ்க்கையில் லேட்டாகலாம், ஆனால் அது கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது. நீ இப்போ காத்திருக்கிற விஷயம் சரியான நேரத்தில் உன்கிட்ட வரும். ஆனால் ஒரு கேள்வி, அந்த நேரம் வரைக்கும் நீ நம்பிக்கையோடு இருக்கியா? நீ உன்னையே சந்தேகப்படுறன்னா உன் பயணம் அங்கேயே நின்று போயிடும். ஆனால் நீ உன்னை நம்பினா சாய்பாபா உன்னை கைவிட மாட்டார். அதனால் இப்போ இருந்து நீ உன்னோட மனசுக்குள்ளே சொல்லு, எதுவாக இருந்தாலும் நான் நம்பிக்கையே விட மாட்டேன். இந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையே மாற்ற ஆரம்பிக்கும். அன்பான சாய் பக்தரே, இப்போ நீ எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்க, ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கேட்பதால் மட்டும் வாழ்க்கை மாறாது, அதை செயல்முறைப்படுத்தினா தான் மாறும். அதனால் இப்போ இருந்து நீ செய்ய வேண்டியது ரொம்பவே சாதாரண விஷயம். தினமும் காலையில் இல்லைன்னா இரவு 2 நிமிஷம் அமைதியாக உட்காரு, கண்களை மூடு, சாய்பாபாவை நினச்சி பேசு. உன் கஷ்டம், உன் பயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லு. முக்கியமாக உன் மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை மெதுவாக விட்டுடு. அதுக்கு பதிலாக நான் தோற்க மாட்டேன், நான் ஜெயிக்க போகிறேன்னு தினமும் சொல்லிக்கோ. இது ஒரு ஸ்மால் ஸ்டெப் மாதிரி தான் தோணும், ஆனால் இதுதான் பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பம். நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க முயற்சி பண்ணு. உன்னை நம்புகிறவங்களோட இரு,
உன்னை தாழ்த்துற சூழ்நிலையிலேருந்து விலகு. இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா உன் வாழ்க்கை தானாகவே சரியான பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். அன்பான சாய் பக்தரே, இந்த நேரத்தில் நீ ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோ. நீ இவ்வளவு நாள் தாங்கினது வீணாக போகாது. நீ சந்தித்த கஷ்டம், நீ விட்ட கண்ணீர், நீ அடைஞ்ச தோல்வி, இதெல்லாம் உன்னை உடைக்க இல்லை, உன்னை உயர்த்த தான். சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ தோற்று போக நான் விட மாட்டேன். அதனால் இப்போ எந்த நிலையில் நீ இருந்தாலும் இது முடிவில்லை, இது ஒரு புதிய ஆரம்பம். இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நம்பிக்கையை விடாத, சாய்பாபா உன்னோடு இருக்கார். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.